வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார் பெரும்பாலும் மக்கள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. காரணம் முள்ளங்கியோட ஸ்மெல்லு கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் அடிக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் அது நிறைய குழந்தைகளுக்கு விரும்ப மாட்டாங்க. அதை எப்படி சுவையாக செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹேசல் ஃப்ரீ ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பேச்சுலர்ஸ் கூட இதை ஈஸியாக வச்சிடலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் எந்த பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு, பாசி பருப்பு, எந்த பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 4-5 வெள்ளைப்பூடும் சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்த பருப்பை இந்த மாதிரி மசித்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஃபஸ்ட்டு முள்ளங்கியை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. சீவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதை கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முள்ளங்கியை போட்டு நல்லா அந்த தண்ணி போக வரைக்கும் நல்லா வதக்கிங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு பொரியிற வரைக்கும் வதக்குங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினோம்னால கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 1/2 கப்பு வெங்காயத்தை போட்டு நல்லா அதையும் மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிடுங்க. மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன கொண்டாக நறுக்கி அதை இதோடு சேர்த்து தக்காளி மசிய வரைக்கும் அதை வதக்கி விடுங்க. ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்து வதக்கினா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். தக்காளி வதங்கின பின்னால் தனியாக வச்சுருக்கக்கூடிய முள்ளங்கியை அதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பும் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. முள்ளங்கி நல்லா வெந்துருக்கும். இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை அதோடு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துருங்க. நான் தக்காளி புளிப்பாக இருந்ததுனால நான் புளி சேர்க்கலை. சப்போஸ் தக்காளி புளிப்பு பத்தலை அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அந்த புளி தண்ணியை சேர்த்து கரைச்சி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா சாம்பார் ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து மல்லித்தலையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சோடனே சாம்பார் ரெடி ஆகிடும். சுவையான முள்ளங்கி சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.